Good morning. ஒரு எனர்ஜி ரீடிங். எனர்ஜி ரீடிங்கில் ரெண்டு விதமான சில விஷயம் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறதுனால தான் அந்த விஷயம் உங்ககிட்ட வர மாதிரி இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் விஷயம். நீங்கள் யோசிக்கிறதுனால தான் அந்த விஷயம் வருது. நீங்கள் யோசிக்கலைன்னா அந்த விஷயம் உங்ககிட்ட அட்டாச்சாக இருக்காது. இது யாருக்கோ எடுத்துக்கோங்க. சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் நீங்கள் யோசிக்கிறதுனால தான் அது உங்ககிட்ட வருது. சரியா? நீங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு நீங்களே தப்பு பண்ணிவிட்டு நீங்களே வந்துட்டு ஃபீல் பண்ணுறதுன்றது வந்துட்டு ஒரு தவறான ஒரு சில விஷயங்கள் நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை சரிப்படுத்தணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நேச்சர் கூட அதிகமாக கனெக்ட் ஆகணுன்ற மாதிரி இங்கே மெசேஜ் இருக்கு. நேச்சர் கூட. ஓகே, ஷஃபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்டு விழுது. Pentacles. சில பேருக்கு மணி ரிலேட்டடாக இருக்கலாம். என்ன விதமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அது ஒரு மணி ரிலேட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு இப்போ மேபி இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அது வந்துட்டு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அதில் மணின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது ரிலேட்டடாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. மேபி பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சில பேருக்கு அது வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மணி ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு ரிச்சுவல் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கு. மணி விஷயத்துக்காக இல்லை பண்ணிட்டு இருக்கிறதா கூட இருக்கலாம். இது எடுக்க சொல்றதுனால இந்த கார்டு எடுக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு ரிச்சுவல் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மணி ரிலேட்டடாக பண்ணியிருக்கிறீங்க. மேபி சில பேருக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ரெசனேட் இல்லைன்னா இல்லை. பூமி பூஜைன்ற மாதிரி கேட்குது எனக்கு. யாருக்காவது சிக்னிஃபிகண்டாக இருக்கலாமா பூமி பூஜைன்றது? ஒரு ஏதோ ஒரு விஷயம் மணி ரிலேட்டட் இது பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கலாம். சில பேருக்கு இப்போ அந்த விஷயம் இன்னும் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு இந்த ஒரு விஷயத்தினால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இதனால நீங்க பாதிக்கப்பட்டதா இருக்கலாம். அந்த விஷயம் மேபி சில பேருக்கு முடிகிற ஸ்டேஜ் இருக்கலாம், சில பேருக்கு முடிஞ்சிருக்கலாம். ஆனால் திரும்ப இந்த ஒரு மணி விஷயத்துக்காக நீங்கள் திரும்பவும் ஒரு டெவில் அந்த எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கலாம். சில பேர், எல்லாருமே சில பேர் நீங்கள் ஒரு டிவைன் எனர்ஜியில் இருந்துட்டு ஒரு நெகட்டிவ் டெவில் எனர்ஜி நீங்களே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. முடிஞ்ச ஒரு விஷயத்த நீங்கள் திரும்பவும் போயிட்டு நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கிறீங்க. டாரஸ் இருக்கலாம். டாரஸ் சிக்னிஃபிகன்ட் இருக்கலாம். டாரஸ் மேபி சில பேர் வந்து உங்களுடைய ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாறி பண்ண ஒரு விஷயத்த வந்துட்டு
இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு புதுசா ஏதோ ஒரு விஷயம் கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்த புதுசா சில விஷயங்கள் கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கு. மேபி உங்களுக்குள்ள வந்து சில ஆப்போசிட் சில விஷயங்கள் ஒத்து போகாம இருக்கிறதுனால சில விஷயங்கள் கிரியேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா மாற்றக்கூடியதா சில பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றத மாதிரி இருக்கு. உங்களுடைய தேவையில்லாத ஒரு திங்கிங்னால நல்ல விதமா இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த ஒரு நெகட்டிவா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சில பேர். என்ன விஷயம் மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கான மெசேஜ் இல்லைன்னா அது உங்களுக்கு கிடையாது. சரியா? எப்பவுமே எல்லா மெசேஜ் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணும்ன்றது கிடையாது. ஏதோ ஒரு பாஸ்ட் எனர்ஜி, ஒரு பாஸ்ட் அது எனர்ஜி வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு இங்க தெரியுது ஒரு மணி ரிலேட்டடா ஒரு விஷயத்துல நீங்க மாட்டி அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஒரு மணி ரிலேட்டடா ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் அப்படியும் இருக்கு. சில பேருக்கு வந்து மணி ரிலேட்டடா நீங்க ஏதோ ஒரு விஷயம் முடிச்சுட்டு திரும்ப நீங்க அதுல வெளில வந்திருக்கீங்க. திரும்ப அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்களே கண்டினியூ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு மெச்சூர்ட் இல்லாத ஒரு எனர்ஜி கூட. அந்த எனர்ஜி வந்து எப்பவுமே ஒரு ஸ்டேபிள் எனர்ஜி கிடையாது. நீங்களா அட்ராக்ட் பண்ணி தான் அந்த விஷயத்த வைக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு விஷயத்த. ஆனா அந்த எனர்ஜின்றது யார்கிட்டயும் எப்பவுமே வந்துட்டு ஒரு லாங் டைம் எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி கிடையாது. அது ஒரு மெச்சூர்ட் இல்லாத ஒரு ஃப்ரீ டைப் எனர்ஜி. அது என்ன வேணாலும் இருக்கலாம். யாருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா நான் என்ன சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியும். சரியா? கண்டிப்பா நீங்க அத ஒரு மெச்சூர்ட் ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம், ஒரு நல்ல விதமான ஒரு எனர்ஜி புரிஞ்சிக்கிற அந்த தன்மை இருக்கு. அந்த மாதிரி நீங்க நினைச்சிருக்கலாம் மேபி பாஸ்ட். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு சில பேருக்கு இது ஒரு மெச்சூரிட்டி இல்ல, அந்த ஒரு மெச்சூர் மைண்ட் இல்ல. பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுதே தவிர அந்த மாதிரியான விஷயம் இந்த ஒரு விஷயத்துக்கிட்ட இல்ல. இந்த ஒரு பர்சனா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், ஏதோ ஓகே அங்க இல்லன்றது உங்களுக்கு புரிதல் வருது. இப்போ நீங்க வந்துட்டு இது வந்தாலும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு மனசு இல்லாத மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க. அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகணும், உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க அந்த விஷயத்த கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் இருக்கும். அது ஒரு ஸ்டேபிளான விஷயமே கிடையாது. ஒரு விஷயம் வந்து இப்போ அப்போ நான் என்னை விட்டா போதும், நான் போகணும்னு இருக்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களோட ஒரு பியூர் ஒரு டிவைன் எனர்ஜியில நீங்க பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு நெகட்டிவ், ஒரு ஈவில், ஒரு டெவில் டைப் எனர்ஜி வந்து கண்டிப்பா இருக்காது. அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த சில விஷயங்கள் நீங்க சேஞ்ச் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு. ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு இதுல நீங்க வரணும்னா சில விஷயங்கள் நீங்க சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும். நீங்க உங்களுடைய போன ஒரு பாஸ்ட், ஒரு கார்மிக்ல ஒரு கார்மா, அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப நீங்க கொண்டு வர மாதிரி இருக்கு. உங்களுடைய ஒரு டிவைன் எனர்ஜில நீங்க எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பாஸ்ட் கர்மாவை அந்த சைக்கிள் திரும்ப திரும்ப நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள அந்த ஒரு எண்டே இல்லாத மாதிரி திரும்ப அந்த சைக்கிள் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு எண்டே இல்லாத மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் நீங்க புது விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி ஆகணும். திரும்ப திரும்ப ஒரு நெகட்டிவ், ஒரு டெவில் எனர்ஜியில நீங்க போறது நீங்க ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி இங்க இருக்கு. அது என்ன எனர்ஜி வேணாலும் இருக்கலாம், ஒரு பர்சன் இருக்கலாம், ஏதோ உங்களுடைய ஏதோ ஒரு திங்கிங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? இந்த ஒண்ணுதான் எனக்கு இங்க தெரியுது எனர்ஜி. இந்த மெசேஜ் யாருக்கு ரெசனேட் ஆகும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சில மெசேஜ் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது.
ஃபைனல் எஸ் ஆர் நோ ஒன்று போடலாமா காட்ஸ்? எஸ் ஆர் நோ. இன்னும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா லார்ட் சிவா அவங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறாங்கன்னு எஸ் ஆர் நோ மூலியமா நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் லார்ட் சிவா என்ன கொடுக்குறாங்கன்றது பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா ஒரு பேஜ் ஒரு மெச்சூர்டு சேம் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு நீங்க அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் சைக்கிள் க்ளோஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கான ஜஸ்டிஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கான ஒரு தீர்ப்பு, உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கான ஒரு அந்த சில விஷயங்கள் பாசிட்டிவா எதிர்பார்க்குறீங்கன்னா சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும் லைஃப்ல. சேஞ்ச்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. திரும்ப திரும்ப நீங்க சில விஷயங்கள் உங்க மைண்ட்லயே நீங்களே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதனால்தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சில பேருக்கு எப்பவுமே என்னோட ரீடிங்ல திரும்ப திரும்ப வர மாதிரி உங்க கூட உங்க ஆன்செஸ்டர்ஸ் உங்க ஸ்பிரிட் கைட்ஸ் கண்டிப்பா கனெக்ஷன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர்கிட்ட கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்காக இருக்கலாம் இந்த மெசேஜ். கண்டிப்பா கனெக்ட் ஆக நினைக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு நெகட்டிவான விஷயங்களை நீங்களே பிடிச்சு வச்சுட்டு நீங்க சேஞ்ச் பண்ணாம இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்க நெகட்டிவான விஷயம் சேஞ்ச் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால கனெக்ட் ஆகுறதுல அதிகமான சிரமம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சீக்கிரம் அந்த விஷயங்களை சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஆன்செஸ்டர்ஸ் கூடயும் உங்க லவ்ட் ஒன்ஸ் கூடயும் நீங்க கனெக்ட் ஆகலாம். இதனால நிறைய விஷயம் உங்க லைஃப்ல ஒரு மிராக்கிள் சேஞ்ச் வர மாதிரி இருக்கு. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.